ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஆர் சேனல். நம்ம இன்னைக்கு பீர்க்கங்காய் தோலை வச்சு சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சட்னி செய்ய தேவையான பொருட்கள்: பீர்க்கங்காய் தூள் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் 1 கப்பு, ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், தேங்காய் 1/4 மூடி அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன், வரமிளகாய் 2, உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை 1 கொத்து, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு வச்சுருக்கேன், உப்பு தேவையான அளவு, புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. தீஞ்சிராமல் பார்த்துக்கோங்க. சிம்மில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. ஓரளவுக்கு பொன்னிறமாக வந்ததும் வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் அப்பயே சொன்ன மாதிரி உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் 1.5 சேர்த்துக்கிறேன், நீங்கள் 2, 3 கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் ஆனியன் சேர்த்துக்கோங்க. ஆனியன் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கணும். அதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து ஆனியன் சீக்கிரமாக வதங்கிடும். ஆனியன் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம பீர்க்கங்காயோட தோலை சேர்த்துக்கலாம். அது கூட பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. நீட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வதக்க கஷ்டமாக இருக்கும். நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு வதக்குங்க. நல்லா சுருங்கின மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம தேங்காயை சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. புளி சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். புளி ஏற்கனவே ஊற வச்சுருக்கேன் நான். அதையும் இது கூட சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. அவ்வளோதான், நல்லா கலரியாச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்தாச்சு. இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்தாச்சு. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஜாரில் இருக்கிறதுல கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிட்டு சட்னியோடவே சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம தாளிச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் எல்ஜி பெருங்காயத்தூள் யூஸ் பண்ணுறேன். பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கருகாமல் பார்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம சட்னியோடு சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பு மிஸ் பண்ணிட்டேன். கடுகு உளுத்தம்பருப்பு 2 ஒன்றா சேர்த்துக்கோங்க. உளுத்தம்பருப்பு தீஞ்சிராமல் பார்த்துக்கோங்க. நம்ம சட்னி ரெடி ஆயிடுச்சு, பீர்க்கங்காய் தோல் சட்னி. இந்த சட்னி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.